தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பின் இயேசுவே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Your negative thinking will bring needless fear and collapse. பிற்போக்கு எண்ணங்கள் பயத்தினையும் தோல்வியையும் கொண்டு வரும். யோபு 3:25 சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. For the things which I greatly feared is come upon me, and that I was afraid of is come unto me. நான் ஏன் இதை நான் இன்னைக்கு எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, இதை நல்லா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைத்தேன். ஏன்னாக்கா நிறைய பேர்கிட்ட பர்சனலாக பேசுகிறோம், டெலிஃபோனில் பேசுகிறோம். அவர்கள் பயப்படுகிறார்கள், அதிகமாக பயப்படுறாங்க. ஏன் பிரதர் உங்களுக்கு பயம் இல்லையா? எனக்கு அதிகமாக பயம் இருக்குது உங்களோட. பட் என்னென்னா, பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ரைட்? எனவே இதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். யோபு சொல்கிறான், இட்ஸ் அ நெகட்டிவ் திங்கே திங்க் பண்ணியிருந்தேன்னா அது சாத்தாவனை வந்து அடிக்கணும்னு ஒரு வழியில் வந்துட்டான். அவனுக்கு வழி கொடுத்துட்டான்னா வேகமாக அடிப்பான் உன்னை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு அப்படின்னு பைபிள் சொல்லிட்டு அவர் என்னமா யோபு 1:4-5 சொல்கிறாரு. யோபு சொல்கிறாரு, என் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க 10 பேர், அதில் 3 பொண்ணுங்க 7 பையன். இவர்கள் வீட்டிலே பலி செலுத்தி போய் ஜோமனோன, ஆண்டவரே இந்த பையன் என் மகன் ஒரு வேளை தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா கூட அவனை மன்னிச்சிருங்க என்று சொல்லுவான். ஏன்னா அவனுங்க பிள்ளைங்களை அடிச்சிருவார்னு ஒரு பயம் வந்தது அவனுக்கு. அது எல்லாருக்கும் பெற்றோருக்கு இருக்கிறது தான். அவனுக்கு அந்த ஒரு பர்மிஷன் வந்த உடனே அவர் வேலி அடைச்சிருந்ததெல்லாம் எப்படிங்க அவனுக்கு தெரியும்? வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறான், உள்ளே நுழையிறதுக்கு நுழைய முடியல. அவ்வளோதான் விஷயம். சான்ஸ் கிடச்ச உடனே பிள்ளைங்களை அடிச்சிட்டான் இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம். ஃபியர் நாட், கவலைப்படாதே திகையாதேன்னு 365 நாள் விதமான வசனங்கள் இருக்கான். ஒரு சின்ன புக்லெட் ஒரு அம்மா போட்டிருக்காங்க, வயசான அம்மா என்கிட்ட இருக்குது. அதை ஒரு காட்டு வாங்கி 25 வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தேன், படிங்க. இது அதில் எல்லாம் போட்டிருக்காங்க. 365 நாளுக்கு 365 வச்சுருக்கார். பைபிள் என்ன சொல்லுது பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடுத்துட்டார். இதில் என்ன போட்டிருக்குன்னா, பயம்ன்றது ஒரு ஆவின்னு போட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோபியான்னு சொல்கிறாங்களே, ஃபோபியானா ஹைட்ரோஃபோபியான்றாங்க. தண்ணியை பார்த்தாக்கா இந்த பைத்தியக்கார நாய் கட்சிதான் அப்படி இருக்கும் இல்லையா? அது வந்து இட்ஸ் நாட் ஃபியர். அது வந்து ஒரு 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 ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சம்திங் ஹேப்பனிங். பட் ஃபியர்ன்றது ஸ்பிரிட்டு. அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் புத்திர சுவிகார ஆவியை கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப சகோதரி இருந்தாங்க, திருமணமானவர்கள், பிராமின் கான்வெர்ட்டு. நான் இன்றைக்கு அவளை நினச்சி பைபிள் ஃபுல்லாக பாராமல் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, சோ கேர் அட்ரஸ் வந்தேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நான் வந்து மாதவரத்தில் இருக்கிறேன், எங்கள் வீடு வந்து 1.5 கிரவுண்டு, என்னுடைய மாமனார் வீடு 1/2 கிரவுண்டு வீட்டில் கட்டியிருக்கோம். பின்னால் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் என்னோடய டாய்லெட் இருக்குது. நான் ஏன் சொன்னேன் அங்கே டாய்லெட் வச்சுருக்கீங்க? அதை பழைய காலத்தில் அப்படி தான் இருக்கும் பிரதர், அதுதான் வச்சுருக்கோம். நான் கன்சீவ் ஆகி சில நாட்களுக்குள்ளாக நான் டாய்லெட்டுக்கு நைட்டில் எழுந்து போகும்போது என் பேர் சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. தெரிந்த சில கூட ஒர்க் பண்ணுற ஆளுங்க கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் அதை திரும்பி பார்த்துட்டு வீட்டில் வந்து படுத்த உடனே எனக்கு அபார்ட் ஆகிடுதுனாங்க. இது ஒன்றுமே இல்லை, ஜுரம் தான், நத்திங் பட் ஃபியர். ரைட்? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விளைவிக்கும். பயப்படுகிறவர்கள் அக்கினி கடலுக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். இயேசு தேவன் சொல்லியிருக்கிறார், பயப்படாதேன் உன்னோடு கூட இருக்கிறேன், தெரியாதேன் உன் தேவன் என் நீதியின் வாழ்க்கை அவனை தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நெகட்டிவாக நீ தில்ற காரியம் உன் வாழ்க்கையில் கொலாப்ஸை கொண்டு வரும். ரைட்? அடுத்தது பாருங்கள், மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு இல்லையா? அந்த மைண்டுன்றது பிறக்கும்போது யாருக்குமே பயம் கிடையாது இல்லையா? குழந்தை அப்படியே எடுத்து குத்துற மாதிரி போங்க சிரிக்கும், அது தெரியாது. ஆனால் நாளாக ஆக சில காரியங்கள் இமேஜஸ் வருது, சில காரியங்கள் அனுபவிக்கிறாங்க, சில காரியங்கள் கேள்விப்படுறாங்க, சில காரியங்கள் படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உன்னுடைய மைண்ட் செட்டில் சேஞ்ச் ஆகிடுது. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது உன்னுடைய தாட் ப்ராசஸிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எண்ணங்களாக பிரதிபலிக்கிற காரியங்கள் செய்கையாக மாறும் பொழுது உனக்கு பயம் வந்துடுது. இதுதான் வந்து கான்செப்ட். ரைட்? இஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட்.
பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? யாருக்கும் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முறை ஒரு கதை சொல்லியிருக்கேன். நான் அது திருப்பி சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நான் முதலாக கவர்மெண்ட்டில் சேர்ந்தபோது புதுமல்லியில் நான் வேலை செய்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பீப்புளுக்கு ஒரு தனி இடம். இந்த சைடில் கிளரிக்கல் ஸ்டாஃப்லாம் உட்காந்துருப்பாங்க, கிளார்க்குங்களாம். அவங்களாம் 10லேருந்து 5 வரைக்கும் வருவாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து காலையில் வந்துடுவாங்க. அப்போது நான் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நான் சொன்னேன், நான் காலையில் வந்து இங்கே உட்காந்த உடனே சலங்க ஒலி கேட்குது, ஜிங் 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 ஜிங்குன்னு. அந்த லேடிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, சார் வந்து நீங்கள் கல்யாணம் ஆகல சார், மோகினின்ட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரில. சரி பார்த்துட்டே இருந்தேன், என்ன இது டெய்லி கேட்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அட நம்ம என்ன ஒரு நாள் சிங்கத்தை கோயிலே சந்திப்போம்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அதை கேட்டுக்கிட்டே போனேன். கேட்டுக்கிட்டே போய் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், அந்த காலத்து ஜிஇசின்னு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை மெதுவாக திறனேன். அங்கே தான் சத்தம் வருது. திறந்து பார்த்தா 2 பாட்டில் பக்கத்தில் பல்ல வச்சுருக்காங்க, அது ஜிங் 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 ஜின்னு அடிச்சிட்டு இருக்குது. இதுக்குள்ளே கிளப்பி விட்டாங்க, சார் நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் என்ன? அப்போ மனுஷன் வந்து பயப்படுறான் இல்லையா? நம்ம ஆக்சுவல் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் சொல்ல போகிறோம். பயம் ஏன் வருகிறது? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சடுதியிலே பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் வந்து அதில் தப்பிச்சா கூட அடுத்த முறை இதே பிரச்சனை வந்துடும்னு பயப்படுறான். நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள். எனக்கு சிக்காயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வாஸ் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம சிக்காயிடுமோ? எல்லாருக்கும் இருக்கும் அந்த பயம் இல்லையா? ஒருவரை நான் மாவீரன் ஜேபிஆர்ன்றாங்களே, அவர் உயிரோடு இருக்கும்போது போயிருக்கேன். ஏற்கனவே சில காரியங்கள் சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ அவர்கிட்ட உட்காந்து பேசியிருந்தோம். ஒரு பெரிய கதவு இருந்தது, அது புது கதவு மாதிரி இருக்குது. அது பெரிய பூட்டு போட்டிருந்தார், இவ்வளோ பெரிய பூட்டு. இதெல்லாம் காசுலாம் வச்சுருப்பார் பொழுதுன்னு நினச்சேன்னா. அப்புறம் கேட்டேன், இது என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இந்த வீடு என் வீடு. ஆமாம் சார், நான் முதல்ல வந்திருக்கேன், நீங்கள் ஏழையாக இருக்கும்போது வந்திருக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் வாங்கிட்டு இருக்கிறீங்க போல் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் பக்கத்து வீட்டில் ஒரு கிரவுண்டு வீடு இருந்தது, அதை வாங்கி இடித்து பேரலாக கட்டிட்டார். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே மாதிரி இருக்குது அந்த வீடு. அவர் சொன்னார், எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் போகலான்னு பார்த்தா இந்த சாமியார்லாம் வராங்க இல்லையா, அவங்க இந்த குருக்கள், அவங்க வந்து யாராவது உள்ளே போனீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு காரணம் சொன்னேன், சார் நான் வீடு இல்லாத கஷ்டப்பட்டுருக்கேன். எத்தனை கிரவுண்ட் சார்? 2200 ஸ்கொயர் ஃபீட். இந்த சாவி என்கிட்ட கொடுங்க, இதுக்கு வேறு வழி இருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒரு வழி இருக்குது, நான் அதில் 6 மாதம் இருக்கேன் சார். நான் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? நான் சொன்னேன், நான் இருக்கிறேன், என்னை கினிபிக் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கொஞ்ச நாள். அப்புறம் போயிட்டார். நான் உடனே வாங்க கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், ஏதாவது வந்து உனக்கு பிரச்சனை ஆச்சுன்னா பண்ணிச்சு என்னை கூப்பிடுங்க உடனே ஃபோனில், நான் 25 நிமிஷத்தில் வந்துடுவேன். வாழ்க்கையில் மனுஷன் பயப்படுறான், எதுக்கு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, ரைட்? ஒரு சிறு வட்டத்தில் உட்காந்து யார்ட்டையும் பேசாத, அப்போ எப்போ பார்த்தீங்கனாலும் நெகட்டிவாக திங்க் பண்ணி தான் பயம் உனக்கு வந்துடும். ஹோப்புன்றோம் இல்லையா ஒரு வார்த்தை. ஹோப்னா என்ன? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை விசுவாசம் இல்லை, நம்பிக்கை. ஹோப்லெஸ்னஸ் என்பது brings anxiety. நம்பிக்கை இல்லாத காரியங்கள் அங்கலாய்ப்பை கொண்டு வருகிறது. அங்கலாய்ப்பு சமாதானத்தை கெடுக்கிறது. சமாதானம் கெடும் பொழுது பயம் வந்துடுது. ஜீசஸ் வந்தவொடனே என்ன சொல்றாரு? 2 காரியம் சொல்றாரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எஸ், ரைட், வெரி குட் சொல்லிட்டாரு. ஏன் பயப்பட்டீங்க? அடுத்தது தான். அப்போ சமாதானத்துக்கும் லிங்க் இருக்குது அதுக்கு. ஸோ அப்படி பண்ணுறது காரியம். சரி, என்னென்ன காரியங்களுக்கு நீங்கள் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களை ஏதாவது இந்த லிஸ்ட்டில் வர பாருங்கள், நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. கடன், தரித்திரம், வறுமை, நிந்தை, அவமானம், பழிசொல், எதிரிகள், போராட்டம், ஏமாற்றம், தோல்வி, வீழ்ச்சி, அகால மரணங்கள், வியாதி, பலவீனம், கொடும் நோய், சூழ்ச்சி, விருத்தாப்பியம், சோர்வு, குழப்பம், தேக்கம், சுய பரிதாபம், செல்ஃபிட்டி. இந்த காரியங்கள் இருந்தால் உனக்கு பயம் வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஐயோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பாதிக்கு மேலே இருக்குது பிரதர்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அடுத்தது பாருங்கள். வேதத்திலே சிலர் பயந்தாங்க. நல்லா கவனிங்க, ஏன் பயந்தாங்கன்னு பாருங்கள். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் அவளுக்கு திஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. கடைசி காலங்களிலே வாழும் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது பைபிளில் பயந்த ஆள் ஆதாம். அதான் மேலே எங்கே இருக்கிறாயும் கேட்டார். அவன் சொன்னால், சார் நான் வந்து ஒழிஞ்சின்னு இருக்கேன் சார். ஏன் ஒழிஞ்சின்னு இருக்கிறேன்? நான் வந்து பயந்துருக்கிறேன், நிர்வாணி ஆகிருக்கிறேன். ஆண்டவர் கேட்டார், யார் சொன்னது உனக்கு நிர்வாணின்னு? உன் காதை எடுத்துன்னு போய் ராங் இடத்துல குத்தினா சில சொல்கிற காரியங்கள் நீ ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உனக்கு பயம் வந்துடும். அதனால் நான் பயந்து இருக்கிறேன்னா இல்லையா? 2வது யார் அது மாதிரி சொன்னான்னா, பெல்ஷாஷார்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த பெல்ஷாஷார் என்ன பண்ணா, இது வந்து நேபுகாத்நேச்சாருடைய பையன்.
அப்போ அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், எருசலேம் பனிமூட்டுகள்லாம் எடுத்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு செவத்தில் ஒன்று எழுதிச்சு கை. அதில் என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, மேனே மேனே தெக்க உபாசை. அப்போது உடனே தானியேலை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவன் 3 காரியம் சொல்கிறான். ஒன்று, நீ தேவனுடைய பனிமூட்டை வச்சு தண்ணி கட்ச, அது ஒன்று. 2வது, அந்நிய தேவர்களை புகழ்ந்த. 3வதாக, இவைகளை எல்லாம் அறிந்திருந்தும் நீ இப்படி செய்த. உன் வாழ்க்கையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், அதை கேட்டுட்டு இருக்கிற, அவைகளெல்லாம் அறிந்திருந்து செய்தனாக்கா அதுக்கப்புறம் உனக்கு தான் டூம்ஸ்டே இல்லையா? சில காரியங்கள் நான் சொல்லும்போது நான் யாரும் பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சகோதரியோட அன்பு தங்கையோட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சார் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ப்ரேயருக்கு நான் வந்தேன் சில மாதங்களுக்கு முன்பாக. அப்போ நான் ஒரே ஒரு காரியம் கேட்டேன். என்னுடைய மகள் ஒரு பேர் மார்க்கில் இருக்கிற பெண்ணை மேனேஜ் பண்ணணுன்றா, நீங்கள் ஜோம் பண்ணி எஸ்ஸா நோ சொல்லுங்கள். நான் சொன்னேன் தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்ன அவங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா, திருமணம் பண்ணிட்டாங்க, அவள் வாழ்க்கையிலே பயங்கரமான பிரச்சனை அந்த பெண்ணுனால. இதுக்கு யார் சொல்யூஷன்? சரி, அவங்க வராங்க, அவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் அறிந்ததும் ஒரு கிறிஸ்டியன் மணிக்கு தெரியாதா? எங்கே போய் மாட்டணும், எங்கே இது பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை. சரி, வில் நாட் கோ இன்டு தட். எதிர்காலத்தை குறித்து பயம். யாக்கோபு சொல்கிறான், தேவதூதன், சார் பயந்துருக்கேன் சார், எங்கள் அண்ணன் கத்தி கப்படோட வரான்னு. ஆக்சுவலாக அது ரைட் நியூஸே இல்லை இல்லையா? யாரோ ஒருத்தன் போனால் அவன் அவங்க அண்ணன் எங்கேயா புறப்பட்டு சேயிர்லேருந்து போயிட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறான். இவனை கொல்றதுக்கு வரல, இவன் நினச்சிட்டான், பயந்துட்டான் இல்லையா? அடுத்தபடியாக எலியா, ஏசபேலுக்கு பயந்தான். ஏசபேல் பற்றி தெரியும் இல்லையா? அவர் சொல்லிட்டான், நாளைக்கு உன் தலை உன் பாடி மேலே இருக்காது. எங்கே சார் இருக்கும்? கீழே இருக்கும், வெட்டிடுவான் உன்னை. என்னுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணால் அதே காரியம் ஒன்று செய்வேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வேத பக்தர்கள்லாம் செய்திருக்காங்க. அதனால் பயந்துக்காத. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். கடலுக்கு கடவாதிருக்கும் எல்லை வைத்திருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதை தாண்டி பீச் வராது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். ரைட்? எனவே சில டைமில் பார்த்தீங்கன்னா பால்கனியில் பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் ஏறுறது தெரியும், காற்றடிக்கும். சில வேலையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போவாங்க, என்ன இது மாதிரி தாழ்வான இடங்கள்ல இருக்கலாம், ஏந்து எங்கேயாவது ஓடி போயிடுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னதான் வரும். ரைட்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் எதை குறித்தும் பயப்படல. 3 பேர் நண்பர்கள். அவனை ராஜா சொல்கிறான், உன்னை தூக்கி நெருப்பில் போட போகிறேயா, தெரிஞ்சுக்கோ. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்னை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார், ஆனால் நீ தப்பிச்சாலும் தப்பிக்காவிட்டாலும் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ரைட்? சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் நல்ல ஆஃபீஸரு. அவர்கள் செக்ரட்டரியேட்டில் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபு, ஒரே ஒரு டாக்டர், ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க. ஒரே டாக்டர். அது எம்எஸ்சிலாம் படிச்சுது, பிஎட்டு. திடீர்னு ஒரு நாள் சொல்லிட்டு, அந்த காலத்துலலாம் எஃப்எம்பிபியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் தான் அமிச்சாங்க. இப்போ எல்லாம் மாற்றிட்டாங்க, எல்லாம் நிறையா சிஸ்டம்ஸ்லாம் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யாரும் சின்ன கிராமத்தில் இருக்க தேவையில்லை, பெண்கள் பெரிய ஊருக்கு வந்துடலாம். அவங்களுடைய பிள்ளைகளை அங்கே எடுத்துகிட்டு போவோன்னா அவங்கள டோனாவூர்லலாம் படிக்க வைக்கிறாங்க. தட்ஸ் a different story, ரைட்? அப்போது இவர் சொன்னார், என்னுடைய மகள் இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிறா, நான் ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு கால்குலேட் பண்ணி, அவங்க 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, நான் 6000 ரூபாய் அமிச்சேன். அப்போ அவங்க மகள் ஒரு நாள் சொன்னாலாம், அந்த மணி ஆர்டர் வாங்குறதுக்கு, அந்த காலத்தில் மணி ஆர்டர் தான், அப்போல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது, ஜிபே எல்லாம். அப்போது அவள் வந்தாலாம், ஊருக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு இருந்துட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் தலைவர் சொன்னாராம், நேற்று நீங்கள் காசு வாங்கிட்டு வந்தீங்களே, அப்போ சில போலீஸாருங்க வந்தாங்களே, அவங்க எந்த ஊர் ஆளுங்க, எந்த ஊர் போலீஸான்னு. ஸோ இல்லையா, யாரும் வரல. இல்லை 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 எங்களை ஏதாவது மாட்டி விட்றாங்க இது மேடம், அதனால தான் வந்தேன். சில வேளைகளிலே தேவன் உனக்கு ப்ரொடெக்ஷனை பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கொடுப்பார். சும்மா பயந்துக்காத. உங்களை காட்டில் நான் அதிகமாக பயப்படுவேன். உங்களை பார்த்தா அப்படி தெரிலன்னு சொல்லுவீங்க நீங்கள். சரி, அப்போது பயந்துக்காதீங்க. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? அதான் முக்கியம் இல்லையா? நம்ம சாதாரணமாக பயப்படாதேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் சொல்கிறீங்க எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க இல்லையா? பரிகாரம் என்ன? முதலாவது டோன்ட் கோ இன் ஃபார் அ வயபிள் ஆல்டர்னேட்டிவ். மது, ஸ்லீப்பிங் டேப்லெட்,
ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. எஸ்பெஷலி ஆன்டி ஆங்ஸைட்டிலாம் கொடுக்குறாங்க பெரிய பெரியவங்களுக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதாக ஆக்கிடக்கூடாது, ஒரு பேட்டர்ன் ஆக்கிடக்கூடாது இல்லையா. ரெண்டாவது, வாழ்க்கையிலே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீ ரொம்ப முக்கியம் அது திங்கிங் பேட்டர்ன். நீ வந்து நெகட்டிவாக திங்கினா வாயில் வர ஆளுங்க நீயே நெகட்டிவ். அதாவது நான் சொந்த காசை கொடுத்து சூனியம் வச்சுக்கினாருன்ற அந்த மாதிரி. எனக்கு தெரியும் பிரதர், நான் நல்லா இருக்க மாட்டேன் பிரதர்னு சிலர். ஏங்க அப்போ ஏங்க என்கிட்ட சொல்கிறீங்க நல்லா முடிவோடு இருக்கிறீங்களான்னு? இல்லை பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணி மாற்றிடுவீங்க. நிறையா பேர் ஆண்டவர் ஏன் பிரதர் என்னை போட்டு இப்படி வதைக்கிறாரு, பயந்துருக்கேன் பிரதர்னா. என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு எனக்கே தெரியல, எல்லாருக்கும் தான் தெரியல. ரைட். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் சில வேளையில் நடக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் அண்ட் சீசன் இருக்குது இல்லையா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லா காரியங்களும் அவர் நேர்த்தியாக செய்வார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. அவர் சொல்கிறாரு உடைக்கிறதுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்றார் இல்லையா. 8 காரியங்கள் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்காரு, அந்த காரியங்கள் படி தான் நடக்கும் எல்லா காரியங்களும். ரைட். அடுத்தது பாருங்க, உன்னை பயந்து இருக்கும்போது உன்னை தனிமைப்படுத்தி கொள்ளாதே. 24 மணி நேரத்தும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னு இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும் ஏதோ தலையில் உங்களுக்கு ரீல் ஓடுறான்னு. அந்த காலத்தில் பெரிய ரீலில் ஓட்டுவாங்க சினிமா, 2 ஓடம், இங்கே மேலே ஏறினா இது இறங்கும், இது இறங்கும், அந்த மாதிரி ஓட்டின்னு இருக்கிறாங்களே. உன்னுடைய பரிகாரம் நீ என்ன செய்தாலும் இது பிப்ளிக்கலாக இருக்கட்டும். ராமன் சொல்லுங்க, அவுட் ஆஃப் பிப்ளிக்கலாக இருக்க காரியங்கள் செய்யாதீங்க, அது உனக்கு உதவி செய்யாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாலே நீ எதை பற்றி தின்னு வரி பண்ணுறியா, அதான் உன் சொப்னத்தில் வர நைட் மேர்னு சொல்கிறோம் இல்லையா. நீ எதை போட்டு மண்டையை குடச்சின்னு இருக்கிறியா அதே தான் உனக்கு சொப்பனமாக வரும். இது ஆண்டவர் கொடுக்குற சொப்பமா சாத்தான் கொடுக்குற சொப்பனம் உங்களுக்கு தெரியாது, குழம்பி போயிடுவீங்க. ரைட். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. ரைட். அப்போ ½ an hour பிஃபோர் த சீன். சரி, இது எல்லாத்துக்கும் பவுல் சொல்கிறாரு, ஒரே ஒரு காரியம் சொல்கிறாரு, be transformed by the renewing of your mind. உங்களுடைய மனம் புதிதாக மாறணும், மைண்ட் செட் மாறணும், இல்லைன்னா உன்னை மாற்றவே முடியாது. ரைட். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சைக்கிள் இருக்கும்ல, சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டியூப் வீக்காக இருக்கும், அதை வந்து கடையிலேருந்து அடிச்சு ஏற்றி போன உடனே அடுத்த வாட்டி வரல திரும்பி போயிடும். ஏன்னா அவர் பெரிய பிரச்சனை இல்லை, பஞ்சர் கிடையாது, ஏதாவது வாழ்க்கை உள்ள சின்னது வரும். உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து கஷ்டப்பட்டு காலையில் உட்காந்து போங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அமிச்சா அடுத்த வாட்டி திரும்பியும் காத்திருங்க சிஸ்டர், திரும்பியும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சைக்கிள் மாதிரி வந்துட்டுருக்கோம். ரைட். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு நாள் நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆலயத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் பேச வந்திருந்தார், வெள்ளைக்காரர். அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஜெபிக்கணும், ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சார் அவர் ஸ்ட்ரகிளிங் டு டெல். அப்புறம் பாஸ்டர் சொன்னார், இவர் வந்து போன வாட்டி இங்கே வரும்போது இங்கே வந்து அவருடைய இதில் வந்து ஹோட்டலில் தங்கும்போது அவர் கண்ணை மூட்டினா எல்லாம் ஜூவில் போகிற மாதிரி அனிமல்ஸ்லாம் போச்சு. அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் இங்கே ரூலிங் ஸ்பிரிட்டாக இருக்குன்னு. சரின்னு சொன்னார், வந்து பேசினார், போனார். போயிட்டு அவர் வந்து லண்டன் போயிட்டார். அங்கேருந்து 30 கிலோமீட்டர் அவர் வீடு, அரை மணி நேரம். இங்கேருந்து ஃபோன் பண்ணி பார்த்தா ஒய்ஃப் ஃபோனே எடுக்கலையும். பயந்து அடிச்சு ஓடி இருக்காரு. காரை பிடிச்சி எடுத்து போய் வீட்டில் போனால் கதவு திறந்துருக்கு. லாஸ்ட்டாக சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே பூஷணம் பிடிச்சிருக்குது. அந்த ஒய்ஃபை காணும். உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே அங்கம்மா பார்த்தா ஒரு இடத்துல பிளாட்ஃபார்மில் சட்டையெல்லாம் கிழிஞ்சு உட்காந்துருக்கான் அந்த அம்மா. அவர் போன உடனே யேசுவன் நாமத்தை தலையில் வச்சாரான், ஹனி அப்படின்னு. அவங்க பைத்தியம் விட்டவனா ஹனின்னு கொடுப்பாங்க இல்லையா, அது ஒரு மாதிரி அது. அப்போ சொல்லிச்சான், நீ போய் ஏர்பிளேனில் இறங்கின, அப்போது நான் உட்காந்துட்டே இருந்தேன், நீ ஃபோன் அடிச்ச, இறங்கிட்டேன் ஹனி. ஒரு மங்கி வந்து என் மேலே விழுந்தது, என்னாச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் எப்போ தான் எனக்கு சுய நினைவு வருதுன்னு. அப்போ ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ சொன்னார், இங்கே ரூலிங் ஸ்பிரிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிட்டு, அதனால் எனவே நான் வந்து இந்த செகண்ட் டைம் இந்தியாவுக்கு வரும்போது எங்கள் ஒய்ஃப் விடவே இல்லை, என்ன காலை பிடிச்செல்லாம் அழுகுறான். இந்த வாட்டி மங்கி போச்சு, நிறையா ஜூன்ற, அடுத்த வாட்டி யானை விழும், அப்போ நான் தான் மாட்டின்னு முடிப்பேன். இந்த வாட்டியா நீ என்னை கண்டுபிடிச்ச, நான் எங்கேயாவது போயிட்டா நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்வார், ஆண்டவர் உன் பிள்ளைகளை காத்துக்கொள்வார். நீ அவளுக்கு மேலே ப்ரொடெக்ஷன் இருக்கும்.
உனக்கு ஒரு இது இருக்கணும். இன்னொரு ஊழியக்காரர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு சர்ச்சில் பிரசவம் பண்ணியிருந்தேன், ரிட்ரீட்டு. அப்போ எனக்கு 7 வயசு பொண்ணு இருந்தது. அவள் வந்து மீட்டிங் நடத்தலாம், அது முடிஞ்சு நடந்துட்டு இருக்கும்போது வெளியே போயிட்டு பக்கத்தில் ஒரு பாண்டு இருக்குது, அந்த பாண்டில் குளம், அங்கே போயிட்டு எல்லாம் போய் பார்க்குறதுக்கு போச்சு. என்ன ஆகிட்டு இருக்குது, அவள் கால் சரிக்கு உள்ளே விழுந்துட்டான். அப்போ உள்ளே போகிறாளாம், மேலே வராளாம். 3வது வாட்டி அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா யாரோ இவளுடைய முடியை பிடிச்சி அப்படியே தூக்கி இங்கே கொண்டாந்து விட்டாங்களா வெளியே. சொன்னேன். அவர் போக ஆரம்பிச்சிட்டாராம். பின்னாலே அங்கிள் அங்கிள் தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள் அங்கிள் அங்கிள்னு அவர் போயினே வேகமாக போயிட்டுருக்காரு. பின்னாலே ஓடுறாளாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய முடி ஜீசஸ் கிரைஸ்டுடைய பேக் மாதிரி இருந்ததுதான். இது வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரி இல்லை, இது ரியாலிட்டி இல்லை. அப்போது ஜீசஸ்ன்னு கத்திருக்கா, மறைஞ்சு போயிட்டாரு. உனக்கு தெரியாது. பிள்ளைங்க எங்கேயோ போகிறாங்க வராங்க, கணவன் எங்கேயோ போய் வர்றாரு, மனைவி எங்கேயோ போய் வராங்க. ஆண்டவர் உனக்கு அடைக்கலம் கொடுப்பார். ஆண்டவரை நீ கரங்களை பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து ஆர்டினரி காரியம் இல்லை. தேவன் உனக்கு உதவி செய்வார். ஒரு பாடல் இப்படி இருக்குது, நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. Precious Lord, take my hand, lead me on, help me stand. I am tired, I am weak, I am worn. Through the storm to the light, lead me on, help me stand. Take my hand, precious Lord, lead me on. When my way draweth near, precious Lord, linger near. When my life is almost gone, hear my cry, hear my call. Hold my hand, the precious Lord, help me stand. Take my hand, precious Lord, lead me home. என்னை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே, அன்பின் இயேசுவே, என் கரத்தை பிடித்துக் கொள்ளும். நான் களைத்து சோர்ந்து தவித்து நிற்கிறேன். வாழ்க்கை புயலின் ஊடாய் இரவு நீங்கும் வரை வழி நடத்தி வெளிச்சம் வரை காத்து நடத்தும். என் நாட்கள் முடியும் பொழுது நேரத்திலே என் அருகே தரித்திரும். என் கண்ணீரை பாரும், என் சத்தத்துக்கு செவிக்கொடும். கரம் பிடித்து நடக்க உதவி செய்து என் நித்திய வீட்டிலே கொண்டு போய் சேர்த்தரலாம். சும்மா பயந்துக்காதீங்க, இதெல்லாம் சும்மா ஆர்டினரி டீச்சிங் இல்லை. கீழே பயம் வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து அதான் நடக்கும் உங்கள் வீட்டில். பயந்துக்காதீங்க. ஒன்றுமே அதுக்குன்னு சொல்லிட்டு எப்படி பிரதர் நாங்களும் ஹியூமன் பீயிங் தானே, எப்படி பிரதர் அப்படி இருக்கிறதுன்னு கேட்காதீங்க. நீ விசுவாசிக்கிற இன்னாருன்னு அறிந்தணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ரெண்டும் இல்லைன்னா உன் வாழ்க்கையில் ஈஸியாக கழுத்து மேலே உட்காருவான் சேர்த்தேன். சரி, அப்போ உன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ரொம்ப பந்து ஆஞ்சின்னா அதை வச்சு அட்வான்டேஜ் ஆகிடுவான் சாத்தான். பரிகாரம் தேடும்போது பிப்ளிக்கலாக பாரு. ரைட்? தேவன் உனக்கு உதவி செய்வார்.